இப்போது தாவேகா தலைவர் விஜய் பாலிடிக்ஸ்க்கு வரலன்னா நம்ம இந்த யங்ஸ்டர்ஸ்னால் இவ்வளோ பேர் திரண்டு வந்திருக்காங்களே ஓட் போடுறது. சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு எலெக்ஷன் இருந்துச்சுன்னா 9 மணிக்கு 7 மணிக்கு வந்து திரண்டு வந்து ஓட்டு போட்டிருப்பாங்களாங்கிறது பெரிய கேள்விக்குறி. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிருக்கு, வரலாறுக்கான அதை ஒரு வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரிச்சிருக்கு. இவங்க எல்லாருக்குமே பஸ் வசதி கிடைச்சிருந்துன்னா இவங்க போயிருந்தாங்கன்னா ஓட்டு சதவீதம் கண்டிப்பாக அதிகமாகிருக்கும். விஜயெல்லாம் இதில் காரணமே கிடையாது, விஜய் வந்து ஒரு விஷயமே கிடையாது. அவங்க என்ன சொல்ல விருப்பப்படுறாங்க? டேட்டா கண்டிப்பாக ஒரு விஷயம் சொல்லுது. ஆனால் வந்து நம்ம கண்ணுக்கு நேரம் ஒன்று பார்க்குறோம் எலெக்ஷன் 24லையோ சரி, 21லையோ சரி, 19லையோ சரி, நம்ம இந்த மாதிரியான ஒரு நைட்டு பஸ்ஸு கிடைக்கலன்னு திரண்ட மக்களை பார்த்துருக்கோமா? தமிழ்நாட்டில் வந்து இது மாற்றத்துக்கான ஓட்டிங்காக இல்லையாங்கிறது வந்து இது வந்து யாரோட ஓட்டை பிரிக்க போகுது. ஸோ அந்த விதத்தில் விஜய் தான் என்னை பொறுத்தவரை டிசைடிங் ஃபேக்டர். இத்தனை வருஷம் ஹிஸ்ட்ரியில் 2 வருஷம் ஆரம்பித்த கட்சியோடைய சின்னம் வந்து இவ்வளோ சீக்கிரமாக பாப்புலர் ஆனது நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதுதான் சீட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் பெரம்பூர் திருச்சி ஈஸ்டில் பயங்கர டஃப் ஃபைட் கொடுப்பார். வைஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் சித்தார்த் பிரபாகரன். வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். நேற்று நம்ம பெருசாக எதிர்பார்த்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிருக்கு, வரலாறுக்கான அதை ஒரு விஷயத்தை செய்திருக்கு, வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரிச்சிருக்கு. இதை எப்படி எடுத்துக்கலாம்? நீங்கள் வரலாறுக்கானது வாக்குப்பதிவுன்னு சொன்னதுனால திமுக அதிமுக சார்ந்தவங்க வந்து கோச்சிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து பெரிய வரலாறுலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது வரலாறுக்கானது வந்து ஒரு கரெக்டான டர்ன். எனக்கு இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த எலெக்ஷனில் மேக்ஸிமம் போலிங் இது தான். பட் அப்சல்யூட் டேர்ம்ஸில் நம்ம பார்த்தோம்னா போன 2021 எலெக்ஷன்ஸ்லேருந்து ஒரு 24 லட்சம் மாதிரி 25 லட்சம் மாதிரி அதிகமாக ஓட்டு விழுந்திருக்கிறதா பார்க்குறோம். டோட்டல் நம்ம போலிங் பர்சன்டேஜ் இப்போது இசிஐ எலெக்ஷன் கமிஷனுடைய ஆப் பிரகாரம் 85.15% நிற்குது. நிறைய மாவட்டங்களில் வந்து ரொம்ப சூப்பரான போலிங் பர்சன்டேஜ் இருந்திருக்கு. தருமபுரியில் 90.1, ஈரோடில் 90.1, கரூரில் 92.63. இன்ஃபேக்ட் கரூர் மாவட்டம் நம்ம பார்த்தோம்னா கரூர் தொகுதியிலேயே வந்து 93.4 93.4%லாம் இருந்திருக்கு. நிறைய விமர்சகர் நிறைய நம்ம டேட்டா பார்க்குறவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸில் போலிங் கம்மியாக இருந்திருக்கிறது. ஐ திங்க் ராமநாதபுரம் 77, சிவகங்கை 76, அப்புறம் ஐ திங்க் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கூட கம்மியாக இருக்குது. ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆமாம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தோன்னா 75.61%ன்னு இருக்குது. ஸோ ஓவராலாக ஒரு நல்ல ஒரு அறிகுறி இது டெமோக்ரஸிக்காகங்கிற மாதிரி பார்க்குறேன். பொதுவாக அதிகப்படியான வாக்குப்பதிவு என்பது ஒரு சில விஷயங்களை பண்ணும், குறிப்பாக ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படி தான் சொல்கிறாங்கல்ல, இதை அப்படி பார்க்கலாமா? கண்டிப்பாக 24 லட்சம் அதிகமாக 25 லட்சம் அதிகமாக போல் பண்ணியிருக்காங்க. ஸோ போன முறையோட அப்சல்யூட் டேர்ம்ஸில் அதிகம் தாங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வேறு நிறைய பார்வைகள் இருக்குது. நிறைய பேர் மெஜாரிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, ரெகுலராக வந்து நடக்கிற மாதிரி தான் கொஞ்சம் எவ்ரி எலெக்ஷனில் கொஞ்சம் அதிகமாக போலிங் நடக்கும், அதுதான் இது நடந்திருக்கு. ஸோ எதுவும் பெருசாக ரொம்ப வேவ் மாதிரி எதுவும் இல்லை. எனக்கு வேவ் இருந்தால் அது ஒரு ஆன்டி இன்கம்பன்சியை பயங்கரமாக காட்டுதுங்கிற மாதிரி ஒரு புரிதல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பார்வை அது ரொம்ப பெருசாக பேசப்பட்ட பார்வை இல்லை. ஆனால் எப்படின்னா, இப்போது தாவேகா தலைவர் விஜய் பாலிடிக்ஸ்க்கு வரலன்னா நம்ம இந்த யங்ஸ்டர்ஸ்னால் இவ்வளோ பேர் திரண்டு வந்திருக்காங்களே ஓட் போடுறதுக்கு, அவங்க வந்து சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு எலெக்ஷன் இருந்துச்சுன்னா இவ்வளோ பேர் 9 மணிக்கு 7 மணிக்கு வந்து திரண்டு வந்து ஓட்டு போட்டிருப்பாங்களாங்கிறது பெரிய கேள்விக்குறி. ஸோ அந்த ஒரு சினாரியும் நம்ம அந்த மாதிரி ஒரு கருத்தும் ரொம்ப பரவாயில்ல இல்லை, ஆனால் சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க. விஜய் தான் இந்த அதிகபட்ச வாக்குப்பதிவுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு, இன்னொரு தரப்பு வந்து அப்படியெல்லாம் இல்லைங்க, நார்மலாக தாங்க இருக்குது, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, இங்கே விஜய் தரப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்களே, இது நம்ம எப்படி பார்க்கலாம்? என்னை விட அதிகமாக எலெக்ஷன் பார்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் நான் இதை நேரடியாக பார்க்குறேன்னா, விஜய் உடைய வருகையினால் அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு எலெக்ஷனில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாங்கிற ஒரு பாலிட்டிக்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, எனக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு ஃபெமிலியராக இருந்த அவங்க சினிமா ஸ்க்ரீனில் பார்த்த ஒரு லீடர் பாலிட்டிக்ஸில் வராரு, அவருக்கு ஒரு ஆதரவு இருக்குது, நம்ம சப்போர்ட் பண்ணலாங்கிற மாதிரி திரண்டு வர்றது தான் வந்து நான் பார்க்குறேன். என்னை பொறுத்தவரை வந்து
இந்த ஒரு ஹெல்தியான ஒரு ரொம்ப நான் எக்ஸ்ட்ரீமாக ஓட்டிங்கிற மாதிரிலாம் சொல்ல, ஹெல்தியான ஒரு ஓட்டிங் பர்சன்டேஜ்க்கு விஜய் தான் ரொம்ப முக்கியமான காரணமாக நான் பார்க்குறேன். முக்கியமான காரணம் தான் பார்ப்பேன். முழு காரணமாக அவர் தான் சொல்கிறாங்கல்ல ஒரு தரப்பு. முழுசாக அவரால் தான் இன்றைக்கி வந்து அதிகப்படியான வாக்குப்பதிவு ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஒரு தரப்பு. இல்லை அது இப்போது மேபி இப்போ 85 இருக்குன்னா மேபி அவர் வரலன்னா மேபி 75 80 மாதிரி கண்டிப்பாக அது வந்திருக்கும், போலிங் வந்திருக்கோங்க தான் நினைக்கிறேன். ஆனால் அந்த எக்ஸ்ட்ரா 5% அது இன்னும் அதிகமாக 5% விஜயோட இம்பேக்ட் ஆக்சுவலி ரொம்ப மேசிவாக இருந்துருச்சுன்னா 90% போயிருக்கணுங்கிற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அது நடக்கலை. ஆனால் நான் பர்சனலி வந்து டெஃபினெட்லி தாவேக்காவும் விஜயோட இம்பேக்டை டெஃபினெட்லி பார்க்குறேன். இந்த ஒரு ரீசனுக்காக தான். ஏன்னாக்க யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து எலெக்ஷன் பாலிடிக்ஸ்லேயே இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க, இப்போ புதுசாக சரி நம்ம பாலிடிக்ஸில் என்கேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, எங்கே ஆரம்பிக்கணும்னு ஒரு புரிதலே இல்லாதவங்க வந்து பாலிடிக்ஸ்குள்ளே வரத்துக்காக இது ஒரு இதுதான் ஸ்டார்ட்டுங்கிற மாதிரி பார்த்துட்டு அவங்க திரண்டு வந்திருக்கிறதா நான் பார்க்குறேன். டிரான்ஸ்போர்ட்டில் பெரிய பிரச்சனை, நிறைய பேரால் வந்து அவங்க ஊரில் போய் ஓட்டு போட முடியல. சென்னையில் லாக் ஆகிட்டாங்க, திருச்சியில் லாக் ஆகிட்டாங்க, கோயம்புத்தூரில் லாக் ஆகிட்டாங்க. அப்படி இருந்து 85 வந்திருக்கு. இதுவே அவங்களாம் வந்திருந்தா நீங்கள் சொல்கிற அந்த 90 வந்திருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை உண்மையில் டிரான்ஸ்போர்ட்டில் ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனை? ஸோ இப்போது தேர்ஸ்டே மார்னிங் 7 மணிக்கு ஓட்டிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நான் தூத்துக்குடியில் ஒருத்தர்கிட்ட பேசினேன். டியூஸ்டே நைட்டே கிளம்பி வந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அவர் இருக்கிற டவுன் வந்து நிறையா மைக்ரெண்ட், கேரளா, தமிழ்நாடு, சென்னை, அப்ராடு நிறையா மைக்ரெண்ட் வெளியே வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க. ஸோ அவங்க டியூஸ்டே நைட்டே கிளம்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போவே நான் வெனஸ்டே மார்னிங் வெனஸ்டே மத்தியானம் அவர்கிட்ட பேசுகிறேன். அவர் சொன்ன நேற்று நைட்லேருந்து நிறைய பேர் வராங்க அப்படின்னு. அப்போ எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலை பெருசாக. அவர் அப்போவே சொன்னார் பஸ்ஸெல்லாம் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது, விலையெல்லாம் ரொம்ப அதிகமாக ஏறிடுச்சு அப்படின்னு. ஸோ நம்ம என்ன பார்த்தோன்னா வெனஸ்டே நைட்டு கிளாம்பாக்கம் டெர்மினஸ்ஸு கோயம்பேடுலேருந்து வந்து பஸ்ஸு ஏறுறாங்க. ஆனால் பஸ்ஸு வந்து 2-3 மணி நேரத்துக்கு அப்புறம் இல்லை 5 மணி நேரத்துக்கு அப்புறம் கிளாம்பாக்கத்துலேயே இருக்குது. இல்லை வந்து கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. செங்கல்பேட்டில் வந்து ஒரு ரோடு ஹைவேல ஒரு பிளாக் மாதிரி இருக்கிறதா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொன்னார் என்கிட்ட. ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் இருந்திருக்கும். ஆனால் 10 மணி நேரங்கள்லாம் வந்து 300 கிலோமீட்டர் போகிறதுக்கோ இல்லை 200 கிலோமீட்டர் போகிறதுக்குலாம் நம்மக்கிட்ட ஆதாரம் இருக்குது. நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸஸ் சொல்கிறாங்க. நிறைய பேர் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 15 மணி நேரத்துக்கு கன்னியாகுமரியே ஐ திங்க் ட்ரெயின்லேயே 12 மணி நேரம் 14 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ பஸ்ஸில் அவ்வளோ. ஸோ அதை விட அதிகமாக ஆனவங்களாம் இருக்காங்க. பஸ்ஸே கிடைக்காதவங்க இருக்காங்க. அவங்களால ஓட்டு போட முடியல. ஸோ கண்டிப்பாக இவங்க எல்லாருக்குமே பஸ் வசதி கிடச்சிருந்துதான் இவங்க போயிருந்தாங்கன்னா ஓட்டு சதவீதம் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். அது 2% ஆயிருக்குமா இல்லை 5% ஆயிருக்குமாங்கிறது வந்து எக்ஸாக்டாக நம்மளால் கணிக்க முடியாது. பட் கண்டிப்பாக கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிறத நான் நினைக்கிறேன். இது சாதாரணமான ஒரு எலெக்ஷன் தான், இது வழக்கமாக நடக்கிற ஒரு எலெக்ஷன் தான் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்ல வராங்கல்ல ஒரு தரப்பு. விஜயெல்லாம் இதில் காரணமே கிடையாது, விஜய் வந்து ஒரு விஷயமே கிடையாது சொல்ல அவங்க என்ன சொல்ல விருப்பப்படுறாங்க? முதல்ல இது வந்து சாதாரணமான எலெக்ஷன் தான், ஓட்டிங் இவ்வளோ தான் இருக்கும் ட்ரெடிஷ்னலிங்கிறதுக்கு வந்து நம்ம 12B படம் மாதிரி இந்த ஒரு சினாரியோவில் எப்படி நடந்துச்சு, அவர் பஸ் ஏறலைன்னா இந்த ஒரு சினாரியோ நடந்துச்சுங்கிற மாதிரி படம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இங்கே நடந்தால் தான் நம்மளால் கம்பேர் பண்ண முடியும். ஸோ இப்போ நடந்தது வந்து இதுதான். இதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம்னா கண்டிப்பாக விஜயோட தாக்கம் இருக்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவர் வரலைன்னா மேபி ஓட்டிங் மேபி டிஃப்ரெண்ட்டாக இருந்துருக்கலாங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். பர்சன்டேஜ் மட்டும்தான் ஏறுது, ஆனால் ஓட்டர்ஸோடைய கவுண்டிங் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இது வந்து யாருடைய வேவ் லைன் எதுவுமே கிடையாது, இது குறைஞ்சிருக்கு. இதை எப்படி பார்க்கலாம்? என்ன பிரச்சனை? கரெக்டு. வேவுங்கிறது கண்டிப்பாக இல்லைங்கிற மாதிரி நம்ம உறுதியாக சொல்லலாம். பட் கண்டிப்பாக ஒரு தாக்கம் இருக்கிறதுங்கிறது கண்டிப்பாக என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனாக இருக்குது. இப்போது இதில் ரொம்ப முக்கியமான புள்ளி விவரம் என்னென்னா, தமிழ்நாட்டில் வந்து 24 லட்சம் அதிகமாக ஆப்சல்யூட் டேர்ம்ஸில் அதிகமாக ஓட் பண்ணியிருக்காங்க 21லேருந்து. சென்னையில் இருக்கிற 16 தொகுதியில் வந்து 21லேருந்து கொஞ்சோண்டு கம்மி, ஐ திங்க் 43,000 அந்த மாதிரியும் என்னமோ கம்மியான. இது வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்னால தான் இது நடந்திருக்கு. எனக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனில் வந்து அவங்க ஃபஸ்ட் ரிவிஷனில் 97 lakh ஓட்டர்ஸை ரிமூவ் பண்ணாங்க தமிழ்நாட்டில். அப்புறம் அது வந்து டோட்டலாக ஒரு நம்பர்ஸ் ஆட் ஆன பிறகு ஒரு ஐ திங்க் 70 lakh நெருங்கிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் ஓட்டர் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு வந்து இதில் ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி இருக்குது. நான் நிறையா பத்திரிகைகளில் நான் அந்த நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸுங்கிற பத்திரிகையில் ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு சீரீஸ் நடத்துகிறாங்க சார் பற்றி. அதில் அவங்க வந்து பதிவு பண்ணாங்க, நிறைய பேர் வந்து செத்து போகலை, இல்லை அட்ரஸ் மாறலை,
ஆனாலும் அவங்க வந்து சென்னையில் வந்து ரோலில் வந்து அவங்க பேரில் நம்ம ட்விட்டரில் கூட நேற்று நிறையா பார்த்தோம். இன்றைக்கி கண்ணகி நகரில் வந்து நிறைய பேர் விடுபட்டிருக்காங்கங்கிற மாதிரி ஒரு செய்தியும் எக்ஸ்பிரஸில் போட்டிருந்தாங்க. ஸோ இவங்களாம் வந்து ஓட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக சென்னையோட சதவீதம் அதிகமாக இருக்குல்ல. அது வந்து எந்த பேப்பர்லேயும் இல்லை எந்த டிஸ்கஷனும் நான் வர மாதிரி பார்க்கல. எனக்கு சாருக்கு அகெயின்ஸ்டாக திமுகவே வந்து சார் சரியாக பண்ணல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறவங்க இன்றைக்கி அதை பற்றி எதுவுமே பேச மாட்டாங்களே. உயிரோடு இருக்காங்க, சென்னையிலேயே இருக்காங்க, ஆனால் அவங்களால ஓட் பண்ண முடியலங்கிறது வந்து ஏன் அது 50,000 பேர் இருந்திருந்தாங்கன்னா ஓட்டிங் போன 21 அதிகமாக இருந்திருக்கும்ல. இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல எஸ்ஐஆர் பற்றி பார்க்கணும்னு பார்த்தா 2006 ஒரு எஸ்ஐஆர் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 52 அந்த லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2011 அது ஓவரால் மொத்தமாக எப்படி சொல்கிறதா 2006 வந்து 52 லட்சம் பேர் புது வாக்காளர்கள் வந்து ஓட் பண்ணுறாங்க. ஆனால் விஜயகாந்த் ஃபேக்டர் அப்படியெல்லாம் வந்திருக்கும் போது 2011 27 lakhs தான் புதுசாக வந்திருக்காங்க. அப்படின்னா 52லேருந்து 27 தான் வந்திருக்குன்னா மீதி குறைஞ்சிருக்கு. அதுபோல் தான் இப்போ 2026 அது வந்து குறைஞ்சிருக்கு. 2021 37 லட்சம் பேர் புது வாக்காளர்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க. ஆனால் இப்போது ரீசெண்டாக 2026 21 லட்சம் பேர் தான் வந்து புது வாக்காளர்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க. இது இருக்க குறைஞ்சிட்டே வருது இல்லை? இந்த டேட்டா நம்மளுக்கு என்ன சொல்ல வருது? இது ஒரு கரெக்டான ஃபேக்ட் தான். ஆக்சுவலி நிறையா டேட்டா அனலிஸ்ட்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சாருக்கு அப்புறம் தட் இஸ் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு அப்புறம் 10% வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு அது டிலீஷன் நடக்கிறதா அந்த பர்சன்டேஜில் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் ஓட்டர் அதிகமாக வந்து திரண்டு வந்திருக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து இதை நம்ம வேவ் எலெக்ஷனுங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. அந்த விதத்தில் அவங்க வந்து சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என்ன பிரச்சனைனா அவங்க இது வந்து வேவ் எலெக்ஷன் இல்லை, அதனால் வந்து தாவேகா விஜய்க்கு வந்து ஒரு இம்பேக்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேட்டா கண்டிப்பாக ஒரு விஷயம் சொல்லுது. ஆனால் வந்து நம்ம கண்ணுக்கு நேராக ஒன்று பார்க்குறோம்ல, கண்ணுக்கு எதிராக நம்ம ஒன்று பார்க்குறோம்ல, அது வந்து இப்போது மயிலாப்பூர்லேயோ இல்லை வேளச்சேரியிலையோ இல்லை ராயபுரமில் மட்டுமா பார்க்குறோம், நம்ம எல்லா தொகுதிகளையும் பார்க்குறோம், சென்னைக்கு வெளில கூட பார்க்குறோம், வேறு நிறைய இதுலேயும் பார்க்குறோம். இப்போது இவங்க வந்து சொல்கிறாங்க எல்லா எலெக்ஷன்லேயும் தான் வந்து கிளம்பி ஊருக்கு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. வேறு ஏதாச்சும் எலெக்ஷனில் 24லையோ சரி, 21லையோ சரி, 19லையோ சரி, நம்ம இந்த மாதிரியான ஒரு நைட்டு பஸ்ஸு கிடைக்கலன்னு திரண்ட மக்களை பார்த்துருக்கோமா? இல்லை, புதுசு. ஆனால் இதை வந்து சாதாரணம் தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா இது வழக்கமாக ஒரு பண்டிகைனா நடக்கிற விஷயம் தானே அப்படி சொல்லி. இல்லை, வழக்கமான ஒரு விஷயம்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி அந்த செய்திகள் எங்கே 21 நடந்தது, 24 வந்து திரண்டாங்க, பஸ்ஸு கிடைக்கல, நடந்து போனாங்க, விழுப்புரம் போகிறதுக்கு 10 மணி நேரம் ஆகுது, கன்னியாகுமரி போகிறதுக்கு 20 மணி நேரம் ஆகுதுங்கிற செய்திகள் வந்துருக்கு. நார்மலாக செய்திகள் எங்கே? நார்மலாக விழுப்புரம் 3 மணி நேரம், குறைஞ்சபட்சம் 3 மணி நேரம், அதிகபட்சம் 4 மணி நேரம் தான். ஸோ அந்த செய்திகள்லாம் எங்கே? சரி, 21 கோவிடுங்கிறீங்க, நிறைய பேர் ஓட்டு போட வரல, இல்லை வீட்லேயே இருந்திருப்பாங்க, அதனால் அந்த ட்ராவல் இருந்திருக்காது, ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே இருந்திருப்பாங்கிற மாதிரி. சரி, ஓகே, 24ஓட டேட்டா காட்டுங்க, 24ஓட செய்திகளை காட்டுங்க, 29ஓட செய்தி காட்டுங்க, 16ஓட செய்தி காட்டுங்க, அந்த மாதிரி இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு தாக்கம் இருக்குது, ஓட்டிங்கில் வந்து ஒரு தாக்கம் கண்டிப்பாக இருக்குது. இவங்க நம்ம மறுபடியும் என்ன சொல்கிறோன்னா, டேட்டா வந்து வேவ் எலெக்ஷன் இல்லைங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. அது நம்ம ஒத்துக்கிறோம், வேவ் எலெக்ஷன் இல்லைங்கிறது ஒத்துக்கிறோம். ஆனால் வேவ் எலெக்ஷன் இல்லைங்கிறதுனால இவருக்கு தாக்கம் இல்லைங்கிற அந்த ஒரு கோரிலேஷன் இவங்க பண்ணுறது வந்து அட்லீஸ்ட் என்னால் பெரிய அளவுக்கு ஏற்றுக்க முடியலன்னு நினைக்கிறேன். 91% வந்து வெஸ்ட் பெங்கால், ஆனால் நம்ம 85% தான். அப்படி கம்பேர் பண்ணும்போது அப்படி இல்லைன்னு தானே நம்மளுக்கே தெரியுது. நம்ம ஸ்டேட்டுக்கு, தமிழ்நாடுக்கு வந்து அதோடைய ஃபேக்டர்ஸ் இருக்கும், ஒரு கிரவுண்ட் லெவல் வேறு மாதிரியான ஃபேக்டர்ஸ் இருக்கும். வெஸ்ட் பெங்காலுக்கு வேறு மாதிரியான ஃபேக்டர்ஸ் இருக்கும். இன்ஃபேக்ட் நான் நேற்று ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் கிட்ட பேசிகிட்டு இருக்கிற போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, வெஸ்ட் பெங்காலில் வந்து வேறு மாதிரி. இப்போ வெஸ்ட் பெங்காலில் நீங்கள் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுடைய செய்திகள்லாம் படிச்சிங்கன்னா அங்கே வந்து இஸ்லாமிய சகோதரிகள் வந்து என்ன மாதிரியான பயத்தில் இருக்காங்கன்னா, நம்ம இந்த எலெக்ஷனில் ஓட் செய்யலைன்னா நமக்கு வந்து சிட்டிசன்ஷிப்பே போயிடும், நமக்கு வந்து மற்ற ரேஷன் கார்டு ஃபெசிலிட்டி எல்லாமே போயிடுங்கிற மாதிரி ஒரு அச்சம் இருக்கிறதா அவங்க, அந்த ஒரு அச்சத்தினால தான் அவங்க வந்து திரண்டு வந்து ஓட் பண்ணுறதா ஒரு நியூஸ் இருக்குது. ஆனால் அந்த மாதிரியான ஒரு சினாரியோ இங்கே இல்லையே. இங்கே வந்து இன்ஃபேக்ட் நார்த் இந்தியாவிலேருந்து எனக்கு யூடியூப் சேனலில் ஜேர்னலிஸ்ட்லாம் என்கிட்ட கேட்குற போது அதுதான் கேட்குறாங்க, எஸ்ஐஆரில் வந்து இஸ்லாமியர்களை வந்து அவங்கள வந்து டிஸ்என்ஃப்ரான்ச்சைஸ் பண்ணியிருக்காங்களா, அவங்கள வந்து ஓட்டர் இதுலேருந்து எடுத்துருக்காங்களான்னு கேட்குறது. நான் சொல்கிறேன் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இங்கே எஸ்ஐஆருக்கு வந்து என்ன பாதிப்பு லோக்கல் லெவல் இருக்குங்கிறது வந்து கட்சிக்காரங்களுக்கு தெரியாமல் இருக்குங்கிற மாதிரி தான் நான் சொல்கிறேன். ஸோ எவ்ரி ஸ்டேட் வில் ஹேவ் இட்ஸ் ஓன் ஃபேக்டர்ஸ்.
ஸோ நம்ம வந்து இதை இங்கிலீஷில் சொல்லுவாங்க கம்பேரிங் ஆப்பிள்ஸ் அண்ட் ஆரஞ்சஸ் மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம கம்பேர் பண்ண முடியாதுங்கிற மாதிரி. அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு பர்சன்டேஜ் வந்துருக்குல்ல 85%, அது எதனா மாற்றத்தை உண்டு பண்ண பார்க்குறீங்களா? வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் மாற்றத்துக்கா இல்லையாங்கிறது வந்து இப்போ அது 2வது பட்சம். பெங்காலி ஜேர்னலிஸ்ட் கிட்ட போய் தமிழ்நாடோட ஓட்டிங் வந்து மாற்றத்துக்காங்கிறது கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ நான் வந்து பெங்கால் அதுவும் ஒரே ஒரு ஃபேஸ் எலெக்ஷன் தான் நடந்திருக்காங்க. ஸோ நம்ம வந்து அது பெருசாக நமக்கு சொல்ல தகுதி இல்லை, நம்ம சொல்லவும் முடியாது. தமிழ்நாட்டில் வந்து இது மாற்றத்துக்கான ஓட்டிங்காக இல்லையாங்கிறது வந்து சொல்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம், தாவேகா வந்து கணிசமான வாக்குகளை பெறுங்கிறது வந்து நான் நம்புகிறேன், நிறைய சர்வேஸும் நம்புகிறேன், நிறைய ஜேர்னலிஸ்ட்டும் நம்புகிறாங்க. ஆனால் இந்த ஓட்டு வர ஓட்டு 10%, 15%, 20, 25 இது வந்து யாரோட ஓட்டை பிரிக்க போகுது? இது வந்து திமுகவோட ஓட்டை பிரிக்க போகுதா, அதிமுகவோட ஓட்டை பிரிக்க போகுதா, எந்த ஜோனில் யாரோட ஓட்டை பிரிக்க போகுது? இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் வந்து நமக்கு மே 4ஆம் தேதி மே 5ஆம் தேதி தான் நம்ம அனலைஸ் பண்ண அப்புறம் தான் தெரியும். அவங்க யாரோட ஓட்டை பிரிக்கிறாங்க வச்சு தான் அவங்களுக்கு சீட் கிடைக்குதா, இல்லை திமுகவுக்கு சீட்டு கம்மியாகுதா, இல்லை அதிமுகவுக்கு சீட் கம்மியாகுதாங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியும். ஸோ அந்த விதத்தில் விஜய் தான் என்னை பொறுத்தவரை டிசைடிங் ஃபேக்டர். அவர் வந்து சிஎம் ஆக போகிறாருன்னு நம்மளால அட்லீஸ்ட் எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு அறிகுறி இருக்கிற மாதிரி தெரியல. அவர் அப்போசிஷன் லீடர் ஆக போகிறாராங்கிறது வந்து நான் வந்து கண்டிப்பாக அவ்வளோ சீட் அவருக்கு விழுமாங்கிற மாதிரி என்னால் நம்ப முடியல. ஆனால் அவர் யாரோட ஓட்டை பிரிக்கிறாருங்கிறது தான் வந்து யார் ஆட்சியில் வர போகிறாருங்கிறது வந்து நிர்ணயிக்கும். சரியா? இப்போ திமுகவில் அது சொல்ல முடியாது, இல்லை நீங்கள் சொல்கிறது தப்புன்னு சொல்ல முடியாது. எனக்கு அவர் அதிமுகவோட ஓட்டு பிரிக்கிறதுனால தான் திமுகவுடைய எவ்வளோ சீட்டு ஜெயிக்கிறாங்க, எக்ஸ்ட்ரா சீட்டு இல்லை அதிகமான சீட்டுங்கிறது வந்து நிர்ணயிக்குங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். பொதுவாகவே வந்து இந்த ஏரியாவில் தான் இவர் வந்து பிரிப்பார். குறிப்பாக இப்போ வந்து நம்ம வெஸ்ட்டில் சொல்லலாம், இல்லை நார்த்தில் சொல்லலாம், ஈஸ்ட்டில் சொல்லலாம், அப்படி பிரிப்பார். அப்படின்னா விஜய் நார்த்தில் தான் விஜய் ஓட்டு இருக்குன்றாங்க பட்சத்தில் நார்த்தில் மட்டும் தான் அவருடைய இம்பேக்ட் இருக்குன்னு பார்க்கலாமா, இல்லை ஓவரால் தமிழ்நாடு பார்க்கலாமா? ஸோ ஒரு பரவலான ஒரு ரிலையபிள் ஜேர்னலிஸ்டோ சர்வேஸோ இல்லை அஃபீஷியல்ஸ் கிட்ட நான் பேசுகிறதுல வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, நார்தன் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக விஜயோட தாக்கம் இருக்கும். சரியா? அது நார்தன் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக, எஸ்பெஷலி நார்தன் தமிழ்நாடு சென்னை சேர்த்து சொல்கிறேன், கண்டிப்பாக விஜய்க்கு ஒரு தாக்கம் இருக்கும். சென்ட்ரல் தட் இஸ் டெல்டா மாவட்டங்களில் பெருசாக இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதில் எனக்கு லைட்டாக ஒரு மாற்று கருத்து இருக்குது. கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ஸில் இருக்குங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். சவுத்தில் கண்டிப்பாக இருக்கும். வெஸ்ட்டு வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது. எனக்கு ஏடிஎம்கே சார்ந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு அனலிஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை சார் ஏடிஎம்கே வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், கொங்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ் தான் 21 மாதிரி தான் கொடுக்கும் அப்படின்றாங்க. ஆனால் நம்ம ஒரு பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா 2021 மக்கள் நீதி மையம் மாற்றங்கிற ஒரு ஸ்லோகனை கொண்டு வந்து எலெக்ஷன் ஃபைட் பண்ணும்போது அவங்களுக்கு கொங்கு பெல்ட் எஸ்பெஷலி கோயம்புத்தூரில் கணிசமான வாக்கு கிடச்சிது. இன்ஃபேக்ட் கோயம்புத்தூர் சவுத்தில் வந்து கமல்ஹாசன் செகண்ட் வந்தார். கரெக்டாக? ஸோ அதே ஒரு மாற்றம்னு ஒரு ஸ்லோகனை வச்சு வர புது கட்சி, அதுவும் ஒரு ஃபிலிம் ஸ்டாரோட கட்சி, கண்டிப்பாக வந்து அந்த ஒரு அர்பன் செக்மெண்ட், கொங்குடைய அர்பன் செக்மெண்ட்டில் கண்டிப்பாக ஒரு தாக்கத்தை உண்டாக்குங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ப்ளஸ் விஜயோடைய பாப்புலாரிட்டி வந்து அர்பனில் தான் இருக்குங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. அது வந்து நான் ஓரளவுக்கு நம்பாமல் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இன்டர்நெட் பெனிட்ரேஷன் வந்து பயங்கரமாக இருக்குது தமிழ்நாட்டில். அண்ட் டிவிகேவோடைய பிரச்சாரம் நம்ம பார்த்தோன்னா ஃபுல்லாகவே இன்ஸ்டாகிராம் ரீலில் தான் பிரபலமாக நடந்திருக்கு, யூடியூப்பில் தான் பிரபலமாக நடந்திருக்கு. நான் ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு வில்லேஜுக்கு போய் போனபோது அவங்க யூடியூப்பில் நிறைய விஷயங்களை படிச்சிருக்காங்க, உலக அரசியலாம் பேசுகிறாங்க. ஸோ கண்டிப்பாக விஜயோடைய தாக்கம் வந்து ரூரல்லையும் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், இத்தனை வருஷம் ஹிஸ்ட்ரியில் 2 வருஷம் ஆரம்பித்த கட்சியோடைய சின்னம் வந்து இவ்வளோ சீக்கிரமாக பாப்புலர் ஆனதை நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதுதான் நான் சொல்கிறேன், இது சின்னம் வந்து உங்களுக்கு பாப்புலர் ஆகிறது ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா ஒரு 6 நாளுக்கு முன்னே தான் வந்து விடுதலை சிறுத்தை வந்து பானேஷன்னு கொடுத்தாங்க, நம்மள எல்லாம் பார்த்தா. அது நம்ம வந்து சென்னையில் இருக்கோம், ஸோ நார்தன் தமிழ்நாட்டில் இருக்கோம். நார்தன் தமிழ்நாட்டில் நம்ம வந்து கிளியராக ஒரு தாக்கத்தை பார்க்குறோம். நம்ம நிறைய பேர்கிட்ட பேசுகிற போது சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் திருப்பூர் கான்ஸ்டுவன்சி, மகாபலிபுரத்தில் இருக்கிற ஃபிஷர்மென்லாம் வந்து தாவேக்காவோட கொடியை தான் வச்சுருக்காங்கங்கிற மாதிரிலாம் நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் வந்து சென்ட்ரல் டெல்டாவில் நான் சொன்ன மாதிரி பெருசாக தாக்கம் இருக்காதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சவுத்தில் வந்து திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் கிறிஸ்டியன் சமுதாயம் ஓட்டு அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அவருக்கு ஒரு இம்பேக்ட் இருக்குங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அதான் கொங்கு நாட்டில் என்னால் சொல்ல முடியல, பெருசாக சொல்ல முடியல.
இப்போ வந்து சீட்ஸ் பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். சீட்ஸ் பற்றி ஏன்னா எல்லா போல்ஸ்லேயுமே அவங்க வந்து அவங்க கருத்து கணிப்பு சொல்லும் போது விஜய்க்கு வந்து சீட்டே கிடையாதுன்னு ஆரம்பித்து ஒரு 3 வரைக்கும் வந்திருக்காங்க, ஒரு சில பேர் 5 பேர் வந்திருக்காங்க. நீங்கள் என்ன 15 வரைக்கும் பர்சன்டேஜ் சொல்கிறீங்க, அந்த 15% சீட்ஸாக மாற வாய்ப்பு இருக்கா? இல்லை அப்படின்னா எத்தனை சீட்ஸ்? இல்லை, நான் 15% வந்து பயங்கர கன்சர்வேட்டிவான ஒரு விஷயம் சொல்கிறேன். எனக்கு என்னுடைய கணிப்பு அது வந்து என்ன நீங்கள் சர்வே பண்ணிங்களாம்லாம் கேட்க வேண்டியது. நான் பார்த்த இம்பார்ட்டண்டான கருத்து கணிப்பு பார்த்து இல்லை மக்கள்கிட்ட பேசி ஆஃபீஸர்ஸ் கிட்ட பேசுறதுல 20% ஆரம்பிப்பாருங்கிறது நான் நினைக்கிறேன். என்னுடைய எடிட்டர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து 10% மாதிரிலாம் தான் சொல்கிறாங்க. ஸோ சீட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் பெரம்பூர் திருச்சி ஈஸ்டில் பயங்கர டஃப் ஃபைட் கொடுப்பாரு. இதுக்கு ஒரு நல்ல புள்ளி விவரம் நம்ம பார்த்தோன்னா 3 மணிலேருந்து 5 மணிக்கு நம்ம நேற்று போலிங் நடந்தபோது பெரம்பூரும் கொளத்தூரும், தட் இஸ் பக்கத்து தொகுதி, ஹை ப்ரொஃபைல், ரெண்டுமே ஹை ப்ரொஃபைல் தொகுதி, அதோடைய ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்து நெக் டு நெக் தான் போகுது. ஆனால் சடனாக 5 மணிக்கு பார்க்குற போது தாவேகா, தட் இஸ் பெரம்பூருடைய ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்து ஒரு 3% அதிகமாக ஜம்ப் எடுக்குது கொளத்தூரை விட. ஸோ அதுக்கு வந்து 2 அர்த்தம் இருக்கலாம். ஒன்று வந்து தாவேகாவுடைய ஓட்டர்ஸ் வந்து திரண்டு போய் ஓட் போட்டிருக்கலாம், இல்லை வந்து டிஎம்கே வந்து ஒரு ஆன்டி போலரைசேஷன் மாதிரி அவங்களுடைய ஓட்டரை வந்து அதிகமாக கொண்டு வந்து ஓட்டு போட வச்சுருக்கலாம். நான் வந்து அது முதல்ல நடந்திருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பெரம்பூர் திருச்சி ஈஸ்டில் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல, எனக்கு அது வந்து ரொம்ப யோசித்து சூஸ் பண்ண தொகுதிகள். அவருக்கு ஒரு அங்கே செல்வாக்கு பாப்புலாரிட்டி அங்கே அதிகமாக இருக்குது, அவங்களுடைய ஆப் டவுன்லோட் அதிகமாக இருக்குது, அதை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. ரிலீஜியஸ் காம்பினேஷனு, காஸ்ட் காம்பினேஷன் எல்லாமே யோசித்து தான் பண்ணியிருக்காங்க. அது தவிர வந்து சென்னை சிட்டியில் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்குவாருங்கிற மாதிரி நினைக்கிறேன். மற்றபடி எனக்கு சில சோர்ஸஸ் வந்து நான் நம்பக்கூடிய சோர்ஸஸ், ரொம்ப வருஷமாக எனக்கு தெரிஞ்ச சோர்ஸஸ் வந்து கவர்மெண்ட்டில் நான் சொல்கிறேன், கட்சி சார்ந்ததில்லை, அவங்க வந்து தாவேகாக்கு இன்னும் 5க்கு மேலே சீட்டு கொடுக்குறாங்க, 10 வரைக்கும் கொடுக்குறாங்க. அது எனக்கே வந்து ரொம்ப ஒரு மாதிரி அஸ்டானிஷிங்காக இருக்குது. பட் அது வென்றாங்கன்னா அதில் எனக்கு பெருசாக சரி நம்ம கேட்டோங்கிறதுனால எனக்கு பெருசாக சர்ப்ரைஸ் இருக்காதுங்கிற மாதிரி. ஸோ ஒரு நல்ல சான்ஸ் இருக்கிறதா நான் பார்க்குறேன். கண்டிப்பாக உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை எங்களோட சேர்ந்து தெரிவிச்சிங்க. ரிசல்ட்டும் 4ஆம் தேதி தான், மே 4ஆம் தேதி தான். நீங்கள் சொல்கிற அந்த 10 சீட்டெல்லாம் வருதான்னு பார்த்துடலாம். நன்றி. தேங்க்யூ.